வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரவீன் பேசுறேன். நான் பேசுறது கிளியரா இருக்கு, என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கிளியர் அல்லது சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் ஒரே So, ஒரு நம்ம இந்த நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் சார். சாட்ல வந்து தே கேன் ஆல் சாட் வித் யூ, நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார். கேன் ஓகே ஆல் ரைட். சாட் பண்ணிக்கலாங்க. நீங்க சாட்டுக்கு எவ்ரிபடி கேன் சாட் வித் அட்மின்ஸ் அண்ட் ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட் அண்ட் சார் தான் இப்போ கோ ஹோஸ்ட்ல இருக்காரு. யூ கேன் ஆல்வேஸ் வாட் எவர் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுறீங்களோ அவரால் படிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் another few minutes I will make him as the host. ஆட்டோமேட்டிக்கலி நீங்க போடுறதெல்லாம் வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஹ், இந்த 9 o'clock டிவியில நிறைய சீரியல்ஸ் போயிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு காத்திருக்கலாம், அல்லது உங்க அமேசான் பிரைம் ஒரு ஹாட் ஸ்டார்ல நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், ஆர் ஃபேமிலியோட நீங்க வெளியில போயிருந்தலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாத்தி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இங்க வந்திருக்கீங்க. இந்த செஷனுக்கு 9 o'clock ஜூம்ல நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த வகையில உங்களோட இன்னைக்கு இந்த செஷன் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெரி குட் மார்னிங். வெஸ்டீஜ்ல வந்து நம்ம லீடர்ஸ் எங்க பார்த்தாலும், வெஸ்டீஜ் லீடர்ஸ் எங்க பார்த்தாலும், காலையில பார்த்தாலும் சரி, சாயங்காலம் பார்த்தாலும் சரி, மதியம் பார்த்தாலும் சரிங்க, நைட் 1 மணிக்கு இல்ல 11 மணி 12 மணி 1 மணிக்கு ஏர்போர்ட்ல பார்த்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்கேயும் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்ல பார்த்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்போ சுத்தி உள்ளவங்க வந்து அப்படியே பார்ப்பாங்க, குட் மார்னிங் இவங்க இந்த எப்போ நேரங்கட்ட நேரத்துல குட் மார்னிங் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் எந்த நேரமும் நேரங்கட்ட நேரம்னு ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வெஸ்டீஜ் பிசினஸை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நொடியும் வெஸ்டீஜ் வியாபாரத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. ஸோ அவங்க ஜாயின் பண்றப்ப எல்லாருமே வந்து ஒரு புது விடியல் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜாயின் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நம்மளும் அந்த விடியலை நோக்கி தான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்றோம். ஸோ வெஸ்டீஜ் பிசினஸை பொறுத்த அளவுக்கு அஸ்தமனம் அப்படிங்கிறது கிடையாது. நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பிரிட்டனுடைய ஹிஸ்டரியை பற்றி படிக்கிறப்போ எங்களுடைய டீச்சர் சொன்ன ஒரு லைன் என்னன்னா, அந்த அந்த காலத்துல சொல்லுவாங்களாம், சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். அதாவது பிரிட்டன்ல வந்து 24 hours வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமா இண்டஸ்ட்ரியல் ஏஜ் டைம்ல. ஸோ அதனாலதான் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு அது பாக்குறப்போ அந்த காலத்துல அது எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்தது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல அதுதான் உண்மை. வெஸ்டீஜ் வியாபாரத்துல ஒவ்வொரு நொடியும் ஒரு விடியல் தான். ஸோ அந்த வெஸ்டீஜ் இது ஒவ்வொரு நிறைய பேருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துக்கு, இந்த செஷனுக்கு ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, வை ஆர் யூ ஹியர்? ஏன் நம்ம இங்க இருக்கோம்? எதுக்காக நம்ம டெய்லி இந்த செஷன்ல ஜாயின் பண்றோம்? அல்லது டெய்லி ஏன் நம்ம வெஸ்டீஜ் வியாபாரம் பண்றோம்? ஒரே ஒரு ரீசன், நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது இல்லைங்களா? இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றப்பே சொன்னேன், நீங்க டிவில ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் சீரியல் ஓடிட்டு இருக்க டைம். ஆனா அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சக்சஸ் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா கிளியர்னு போடுங்க. ஏன்னா ஒரு 2 பேர் மட்டும் வாய்ஸ் கிளியர் இல்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஒருத்தர் வாய்ஸே இல்லைன்னு போட்டிருக்கீங்க, ஒருத்தர் வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வாய்ஸ் மெஜாரிட்டியில் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு, ஒரு 2 பேருக்கு மட்டும் கிளியரா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், தேங்க்யூ. ஸோ நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த செஷன்ல இருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 3-4 months முன்னாடி ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்தது. அப்ப இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல 32 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வின் பண்ண கண்ட்ரி யாரு அப்படின்னா அர்ஜென்டினாங்கிற கண்ட்ரி வந்து நாடு வந்து வேர்ல்டு கப்ப வின் பண்ணாங்க. ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல வின் பண்ணாங்க. அப்ப இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ங்கிற அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லைங்களா?
அந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட்பால் வேர்ல்டு கப் விளையாடணும் அப்படின்னா அந்த 32 கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி எந்த நாட்டுல அந்த ப்ரோக்ராம் அந்த டோர்னமெண்ட் நடக்குதோ அவங்க வந்து பை டிஃபால்ட் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிள். மிச்சம் 31 கண்ட்ரியுமே வந்து ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் வந்து குவாலிஃபையர் மேட்ச் நடக்கும். அந்த குவாலிஃபையர்ல வின் பண்றவங்க அந்த குவாலிஃபையர்ல ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸ்ல வரவங்க தான் அந்த பாயிண்ட்ஸ் உடைய பேசிஸ்ல தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி குவாலிஃபையர் மேட்ச்ல குவாலிஃபையர் டோர்னமெண்ட்ல வின் பண்ணி ஒரு நாடு வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்கு வரல. அந்த நாடு வந்து நார்த் கொரியா. அப்போ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்ஸ் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத அந்த நாட்டுக்கு வேர்ல்டு கப் வின் பண்றதுக்குண்டான சான்ஸ் 100% இழந்துட்டாங்க. எந்த 32 கண்ட்ரி அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அட்லீஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் லீக் மேட்ச் முடியற வரைக்கும் 50% சான்ஸ். அப்போ எந்த ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னாலும் நம்ம அதுல கலந்துக்கணும். அதுதான் அது நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 50% நம்மளுடைய சக்சஸுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக்கிக்கிறோம். ஸோ அந்த வகையில நான் உங்களை நீங்க கங்க்ராச்சுலேட் பண்றேன். ஏன்னா உங்களுடைய சக்சஸுக்கு உண்டான அந்த 50% சான்ஸ் நீங்க உருவாக்கிட்டீங்க. டெய்லி இந்த சக்சஸ் பிரின்சிபல் செஷன்ஸ் அட்டென்ட் பண்றது முடியாது. நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க தான் உங்க வாழ்க்கையில விஐபி, த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். உங்க வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாராலையும் உங்களுடைய வாழ்க்கை மாத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு நீங்க புரிஞ்சதுனாலதான் இந்த செஷனுக்கு வந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வெஸ்டேஜ் இனிஷியேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி 4 hours ப்ரோக்ராம். டைம் கன்ஸ்ட்ரெயினால நம்ம இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 hours நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா கேட்டிருந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னு உங்களுடைய சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஷார்ட்டா வைன்னு போட்டா கூட போதும், இல்லை எஸ் லெட்டர் போட்டாலும் ஓகே. சரிங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அதுக்குண்டான பயணத்தை நம்ம ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்ணாம நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ நம்முடைய ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம இருக்கணும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இந்த பிசினஸ்குள்ள வந்துறீங்க. உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் கண்டினியூஸா இருக்கிறனால தான் நைட் 9 o'clock to 10 o'clock இந்த செஷனுக்கு வந்துருவீங்க. அண்ட் இந்த மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் நீங்க த்ரூ அவுட் இந்த பிசினஸ்ல ஜேர்னில நீங்க தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணணும். எந்த அளவுக்கு மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் நீங்க தொடர்ந்து அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். நீங்க பாத்துருக்கீங்க, நம்ம ஒரு புக் வாசிக்கிறப்போ அந்த புக் வந்து நம்ம ஒரு 1 month டெய்லி ஒரு 10 பக்கம் வாசிக்கிறோம். ஒரு 1 month எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு வாசிக்கிறப்போ அந்த புக்கினுடைய கேரக்டர்கள் இந்த புக்ல என்ன விஷயம் சொன்னாங்களோ, என்ன பாசிட்டிவ் மெசேஜ் சொன்னாங்களோ, அந்த பாசிட்டிவ் மெசேஜ் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் தொடர்ந்து அட்டன் பண்ண நம்மளுடைய இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளுடைய நாலேஜ் டெவலப் பண்ணணும். நம்ம எந்த துறையில ஜெயிக்கணும்னாலும் வெற்றி யாருக்கு வந்து சேரும்னா அந்த துறையை பத்தி முழுசா கத்துக்கிறவங்களுக்கு தான் வரும். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேணாம். ஆனா நம்ம எந்த துறையில இருக்கமோ அதை பத்தி நம்ம வந்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்மளுடைய வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஸோ அந்த வகையில நம்ம வெஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எல்லா விதமான நாலேஜ்க்கு உண்டான பிசினஸுக்கு தேவையான ப்ராடக்ட், கம்பெனி பிசினஸ் நாலேஜ் தேவையான எல்லா விஷயங்களும் கம்பெனி சைடு வந்து ட்ரைனிங் தராங்க. உங்களுடைய வண்டர்ஃபுல் லீடர்ஸ் உங்களுக்கு அதில் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வந்து நம்ம கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? இல்ல, கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம திறமையாக்கணும். அது நம்மளுடைய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம அந்த விஷயத்தை இன்னும் சரிவர செய்யறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். ஸோ தொடர்ந்து பயன்படுத்த நம்ம செய்யற விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்து ஈஸியா, சிறப்பா, சிம்பிளா பண்ண முடியும். ஸோ தட் ஃபாஸ்டா வளர முடியும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வேணும். இன்னைக்கு நம்ம பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு எந்த விதமான குறை இல்லை. நம்மளுடைய லீடர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச கம்பெனி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை பத்தி நம்ம அடுத்த 2 நிமிஷத்துல அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசும். ஸோ அதனால திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வரேன். அடுத்து வந்து கமிட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருந்து நமக்கு கமிட்மெண்ட் இல்லை, நம்ம ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. நம்ம ஒரு விக்ரம் சாருடைய ஒரு படம் இருந்தது, கந்தசாமின்னு ஒரு படம் இருந்தது. அந்த
படத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோயில்ல போய் ஒரு சீட்டு எழுதி போட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேக்ல வந்து நிறைய பணத்தை வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போவாரு. அப்படியெல்லாம் நம்ம லைஃப்ல சத்தியமா நடக்காது. நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா அது ஒரே வழிதான். நம்ம கமிட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன், கமிட்மெண்டோட நம்ம ஆக்ஷன் எடுக்காம, நம்ம முயற்சி எடுக்காம எந்த மாற்றம் வராது. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும். இந்த 5 விஷயங்கள் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் டு மாஸ்டரிக்கு உண்டான ரோட் மேப் டு மாஸ்டரிக்கு உண்டான 5 விஷயங்கள்: பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அண்ட் கமிட்மெண்ட் ஆக்ஷன். இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ஆர்எம், ரோட் மேப் டு மாஸ்டரி, இதுக்கு உண்டான ஷார்ட் ஃபார்ம் ஆர்எம் அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. சரி, இந்த வியாபாரம் அப்படிங்கிறது, ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இன்ஃபேக்ட் வெஸ்டேஜ் பிசினஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கிறதும் ஒரு போர்ல வெற்றி அடைகிறதும் சமம் இல்லைங்களா? சோ இந்த வியாபாரத்தை இந்த வியாபாரம் அப்படிங்கிற போர்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு கம்பெனி எந்த விதமான ஆயுதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 7 வெப்பன்ஸ் ஆஃப் சக்சஸ். வெஸ்டீஜ்ல இருந்து கம்பெனி நம்மளுக்கு தரக்கூடிய வெப்பன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் மூலியமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு தடவை வித்தரலாம். ஆனா ப்ராடக்ட் நல்லா இருந்தாதான் மக்கள் திரும்ப திரும்ப வாங்குவாங்க இல்லைங்களா? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு சில நேரங்களில் ப்ராடக்ட் வாங்குறது உண்டு. டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து வெளியில உள்ள சொன்னோம், வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல வெளியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம். ஆனா அந்த ப்ராடக்ட் ஒரு தடவை வாங்குவோம், நல்லா இல்லைன்னா திரும்ப வாங்க மாட்டோம். அப்ப மக்கள் திரும்ப திரும்ப ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் வேலை செய்யணும். வெஸ்டீஜ்னுடைய பிளஸ் பாயிண்ட் தான், நம்ம ஹீரோ நம்ம ப்ராடக்ட் தான். நம்ம கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம பேசணும். நம்ம ப்ராடக்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் பேசும். இன்னைக்கு வெஸ்டீஜ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ரிசல்ட் தான் காரணம். நம்மளுடைய ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா தரப்புல உள்ள மக்களுக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் உண்டு இல்லைங்களா? எல்லா தரப்புல உள்ள மக்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் உண்டு. சாதாரண மக்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் உண்டு. ரொம்ப ரொம்ப ரிச் பீப்புளுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸுமே உண்டு. சாதாரண வீட்டுக்கு தேவையான ஒரு சோப்பும் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஹை காஸ்ட்ல 30,000 ரூபாய் விலை வரக்கூடிய வாட்டர் பியூரிஃபையரும் நம்மளுக்கு உண்டு. ஸோ எல்லா தரப்புல உள்ள மக்களும், எல்லா எக்கனாமிக்கல் கிளாஸ்க்கு உண்டான ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம, குழந்தைங்க பெரியவங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லா தரப்புல உள்ள மக்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ், ஒரு 400க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வெஸ்டேஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே வந்து நம்மளோட சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், ரொம்ப நியாயமான விலையில, அதுவும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். சும்மா ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்து தரல. நம்ம சைனால இருந்து பிரேஸ்லெட் கொண்டு வந்து நம்ம வைக்கல. நம்ம சயின்டிபிக்கா நம்ம லேப்ல ரிசர்ச் பண்ணி கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனாலதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல ரிசல்ட் இருக்கு. அப்போ நம்மளுக்கு கம்பெனி தரக்கூடிய ஆயுதம் ரிசல்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ். அது புரிஞ்சது அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லெட்டர் பி அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அடிக்கடி இந்த மாதிரி சாட் பாக்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ தட் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கனெக்டடா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். ஸோ யாரெல்லாம் சாட் பாக்ஸ் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கெட்டிங் பிளான். நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பெருமையா சொல்ல முடியும், இது வரைக்கும் நான் பார்த்ததுல, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், இன்னைக்கு வெஸ்டீஜினுடைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு பிளான். நம்ம பிளான் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, பிசினஸ் பண்ணல, ப்ராடக்ட் மட்டும் வாங்குறாரா, அவருக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ஸ் உண்டு. அல்லது ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுக்கு வாங்கின ஒரு ப்ராடக்ட், இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு கன்சியூமருக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க. அடுத்த பிசினஸா பண்றாங்களா, ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் 5% ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க பிசினஸ் தொடர்ந்து பண்ண அல்லது தொடர்ந்து ப்ராடக்ட் வாங்க 5 வந்து 8க்கு போவாங்க, 8ல இருந்து 10க்கு போவாங்க, 10 11 போவாங்க, தென் பிரான்ஸ் டைரக்டர் ஆகலாம். இதுக்கிட்ட யார் ஒருத்தர் தொடர்ந்து ஐடி போட்டு தொடர்ந்து ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, தொடர்ந்து வாங்கக்கூடிய லாயல் கஸ்டமர்ஸுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர் கொடுக்குறோம். 4 மாசம் வாங்கினா 5வது மாசம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துறோம். அண்ட் ஒன்ஸ் பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டா நம்ம வந்து பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் கொடுத்துட்றோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிவி போட்டோம் அப்படின்னா டீம் பில்டிங் போனஸ் கொடுத்துறோம். நம்ம டீம்ல ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் பில்டிங் போனஸ் கொடுத்துறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம்
டீமுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அங்க லீடர்ஸ் கிரியேட் பண்ண லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் வருது. தென் கோல்டு வந்தோன்னா டிராவல் ஃபண்ட் வருது. தென் கார் ஸ்டார் வந்தோன்னா கார் ஃபண்ட் வருது. கிரவுன் வந்தோன்னா ஹவுஸ் ஃபண்ட் வருது. அண்ட் யூனிவர்சல் கிரவுன், டபுள் கிரவுன், டபுள் யூனிவர்சல் இந்த மாதிரி டாப் லீடர்ஸ் லெவலுக்கு நம்ம போறப்போ நம்மளுக்கு வந்து எலைட் கிளப் போனஸ் வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம அடுத்த தொடர்ந்து ஒர்க் பண்ண வெஸ்டர்ன் பிளான் நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ண நம்மளுடைய இன்கம் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்டீஜ் பிசினஸ் நம்ம சூஸ் பண்றப்போ நம்ம எப்பவுமே ஷார்ட் டேர்ம் திங்கிங்கோட இருக்கக்கூடாது, ஒரு லாங் டேர்ம் விஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது சப்போர்ட் வெப்பன் ஆயுதம் என்ன அப்படின்னா கம்பெனியுடைய டூல்ஸ் அண்ட் பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் நம்மள சப்போர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு 24/7 சாட் சப்போர்ட் உண்டு. நம்மளுக்கு வெஸ்டீஜை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல வந்து 24/7 நம்மளுடைய வெப்சைட்ல கிடைக்குது. நம்மளுடைய ஆப் வந்து 24/7 24 மணி நேரமும் நம்மளுக்கு நம்மளுடைய ஆப்ல வந்து நம்ம எப்போ வேணாலும் ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், ஜாயினிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் டைம் ஆக்சசபிள் அண்ட் டெய்லி வந்து டே டைம்ஸ் நம்மளுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு. இது போக கம்பெனி ஸ்பெஷலா பிசினஸ் டூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிசினஸ் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்போ நம்மளுடைய ஸ்டார்டர் கிட்டு, ஃபிளிப்சார்ட் and voice magazine, then leading ladies book, car book, luxury car book, and order form, joining form, catalogs, அந்த மாதிரி both physical and online tools இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் ஆன்லைன் டூல்ஸ் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய வெப்சைட் mywestige.comல நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் வெஸ்டீஜ் சம்பந்தமான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா வெஸ்டீஜ் மீடியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனல்ல போய் யூடியூப்ல போய் வெஸ்டீஜ் மீடியான்னு டைப் பண்ணீங்கன்னா வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் உடைய யூடியூப் சேனல் வரும். அண்ட் ஃபேஸ்புக்ல போய் வெஸ்டீஜ் எம்கேடி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் எஃபி பேஜ் வரும். இதுல எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு கம்பெனியை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்றது இந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸையும் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி உங்களுடைய பிசிக்கல் டூல்ஸ் வேணும்னா நீங்க ஆன்லைன்ல ஆப்ல ஆர்டர் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய பிரான்ச்சஸ்ல விசிட் பண்ணலாம். அதை பத்தி கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய லீடர்ஸோட நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் நாலாவது ஆயுதம் அப்படிங்கிறது நம்மளுடைய காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் சிஸ்டம். இன்னைக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம பெருமையா சொல்லலாம், உலகத்திலேயே டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில, டைரக்ட் செல்லிங் துறையில சாதாரணமா எல்லா கம்பெனிஸும் ஒரு காலகட்டம் வரைக்கும் சாதாரண எல்லா கம்பெனிஸும் என்ன தருவாங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷன் தருவாங்க. அதையும் தாண்டி கொடுத்தாங்க அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேல சிஸ்டம் ட்ரைனிங்கோ, மோட்டிவேஷனல் ட்ரைனிங்கோ, லீடர்ஷிப் ட்ரைனிங்கோ அதெல்லாம் தரமாட்டாங்க. ஃபர்ஸ்டா எஜுகேஷன், பிசினஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மொதல் கம்பெனி வெஸ்டீஜ். அதனாலதான் நம்மளுடைய கோர்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா டிசைன் பண்ணும். புதுசா வந்தவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங்ஸ் உண்டு. சிஎன்டி, ப்ராடக்ட் ட்ரைனிங், பிஐ, இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங். அண்ட் ஒன்ஸ் நீங்க பிசினஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நீங்க பிசினஸ் பில்டருக்கு போயிருங்க. பிசினஸ் பில்டருக்கு போனோம்னா உங்களுக்கு VLC2 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் தென் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு பிசினஸ் பில்டர்லயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லீப்ங்கிற ப்ரோக்ராம் இருக்கு, மீட் தி மில்லர்ங்கிற ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் பிசினஸ் லீடருங்கிற லெவலுக்கு நீங்க போறப்போ என் VLC2 அதனுடைய பாட்டா வரும். ஹவு டு செல் அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இதுக்கு இடையில நம்மளுக்கு பிசினஸ் பில்டர்ஸ் வந்து வெஸ்டீஜ் வெல்னஸ் சிம்போசியம்ங்கிற ப்ரோக்ராம்ஸ். ஸோ பல விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணி நம்ம பிகினர் இருந்து பில்டர் போவோம், பில்டர் இருந்து லீடர் போவோம், லீடர்ல இருந்து லெஜண்ட், டபுள் கிரவுன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸ், அந்த லெவலுக்கு நம்மளால போகிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங், நாலேஜ் பேஸ்ட் ட்ரைனிங் அண்ட் மோட்டிவேஷனல் ட்ரைனிங் இது மூணுமே வந்து வெஸ்டீஜ் டைரக்டர் ட்ரைனர்ஸ் வச்சும் தராங்க, சேல்ஸ் டீம் வச்சும் தராங்க, அண்ட் நம்மளுடைய லீடர்ஸ் மூலியமாவும் இந்த ட்ரைனிங்ஸை தராங்க. நம்மளுடைய ட்ரைனிங் சிஸ்டம் இன்னைக்கு வேற எந்த கம்பெனியிலும் உள்ளதை விட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரைனிங் சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி தான் வெஸ்டீஜ். ஸோ இதுதான் நம்மளுடைய நாலாவது ஆயுதம். அஞ்சாவது வந்து நம்மளுடைய அப்ளைன் சப்போர்ட், ஸ்பான்சர் அண்ட் அப்ளைன் சப்போர்ட் சிஸ்டம். இன்னைக்கு ஒரு விஷயத்துல நம்ம எப்பவுமே உறுதியா இருக்கலாம், நம்ம தனியா இல்லை, நாட் அலோன். நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ, நான் நிறைய லீடர்ஸோட நான் ரெகுலரா பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஷயம் நான் பார்த்திருக்கிறது என்ன, நான் ஃபீல் பண்ணி இருக்கிறது என்ன, ரியலைஸ் பண்ணது என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட
10 மடங்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுல உங்க அப்ளைனுக்கு அக்கறை உண்டு. அதனாலதான் நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் என்னன்னு சொல்லி கொடுத்து உங்க கூடவே வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து உங்க கூட இருந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி உங்களை அதுல ட்ரெயின் பண்ணி உங்களை அதுல எக்ஸ்பர்ட் ஆக்கி நீங்க தனியா அதை பண்ற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வரப்போ நீங்க டிமோட்டிவேட் ஆகிறப்ப உங்க கூட இருந்து உங்களை கவுன்சில் பண்ணி சப்போர்ட் பண்ணி எஜுகேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எப்பெல்லாம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நீங்க வளர்றப்போ அவங்க தான் மொதல் ஆளா சந்தோஷப்படுறாங்க, நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு தருவாங்க. டவுன் ஆகிறப்போ உங்களை கை பிடிச்சு மேல தூக்கி விடுவாங்க. ரெகுலரா உங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து கோச்சிங் கொடுத்து எப்பவுமே உங்களோட நீங்க இந்த பயணத்துல வெற்றி அடையறதுக்கு தேவையான ஒரு வண்டர்ஃபுல் கைடா உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க நம்ம பார்த்திருப்போம். சக்சஸ்ஃபுல் ஆனவங்க அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கிறது வந்து மற்றவர்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த சீக்கிரட்டை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் சொல்லுவாங்க. அந்த கம்மியான ஆட்கள்ல பெரும்பாலுமானவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இருக்காங்க. அவங்கதான் உங்களுடைய லீடர். சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா, அவங்க என்னெல்லாம் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாங்களா, அதுல ஒண்ணு கூட மறைச்சு வைக்காம உங்களுக்கு சொல்லி தராங்க நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய ஸ்பான்சர் அண்ட் அப்ளைன் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுடைய பெரிய பக்காபலம், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய ஆயுதம் அது. ஸோ அவங்களோட நீங்க சேர்ந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இதுதான் நம்முடைய 5வது ஆயுதம். 6வது ஆயுதம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டீஜோட எக்ஸ்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி வெஸ்டீஜ் பிசினஸ் பீப்புள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லீடர்ஸ்க்கு இந்த பிசினஸ் டெவலப் பண்றது தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆன்லைன்ல நீ பாருங்க, நீங்க இந்த ட்ரைனிங் நம்மளுக்கு ஆன்லைன் நடக்குது எதுக்காக? உங்களுக்கு நாலேஜ் தரக்காக, உங்களுடைய டீமை மோட்டிவேட் பண்ண, உங்களை கைட் பண்றதுக்காக, பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக. இதே மாதிரி கம்பெனில இருந்து உங்களுக்கு நம்ம வெப்சைட் உண்டு, ஆன்லைன் டூல்ஸ் உண்டு இல்லைங்களா? அண்ட் இந்த கம்பெனில இருந்து புது ப்ராடக்ட்ஸ் வருது, புது அப்டேட்ஸ் வருதுன்னா அது வந்து நம்ம விர்ச்சுவல் மீடியால அல்லது யூடியூப் லைவ்ல வந்து நம்ம அதை உங்களோட ஷேர் பண்றோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லீடர்ஸ் மக்களோட வந்து டிஜிட்டலி வந்து நம்ம தொடர்பு கொள்றது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஹெட் ஆஃபீஸ் லெவல்ல இருந்தே வந்து நிறைய ஆன்லைன் மீட்டிங்ஸ் அண்ட் செஷன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்மளுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி உள்ள பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸஸ் நம்மளுக்கு உண்டு. நம்மளுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்ல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் கொண்டு வந்துறாங்க. ஆல் அக்ராஸ் இந்தியா வந்து நம்மளுக்கு 3000க்கு மேல பிரான்ச்சஸ் உண்டு. பிரான்ச்சஸ் நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஒரு ஆஃபீஸஸ் உண்டு. இன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு உங்க பக்கத்துல கொண்டு வர முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க 96% பின்கோட்ஸ்ல நம்மளால ப்ராடக்ட் வந்து கொரியர் மூலியமா டெலிவர் பண்றதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் டிஎல்சிபிஸ்ல பிரான்ச்சஸ்ல நம்மளுடைய ஆஃபீஸஸ்ல வந்து ட்ரைனிங் ரூம்ஸ் உண்டு, மீட்டிங் ரூம்ஸ் உண்டு இல்லைங்களா? அண்ட் உங்களுடைய பிசினஸ் ஃபாஸ்டா டெவலப் பண்றதுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டும் வந்து இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய 6வது ஆயுதம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்முடைய 7வது ஆயுதம் என்ன அப்படின்னா நம்முடைய எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட். நம்முடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பாலி, கோ ஃபவுண்டர் மிஸ்டர் தீபக் சூத் அண்ட் கோ ஃபவுண்டர் மிஸ்டர் கன்வர் பீர் சிங். இவங்க 3 பேர் இந்த ஃபவுண்டர்ஸ் உடைய கமிட்மெண்ட். இவங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஆரம்பிச்சாங்க. டைரக்ட் செல்லிங் துறை மேல இவங்களுக்கு ஒரு அளவு கடந்த அன்பும் பாசமும் இருந்தது. டைரக்ட் செல்லிங் பிசினஸ் வந்து இப்போ பல காலத்துக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பவுமே கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய லாபத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை மாத்தணும், நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட்ரிக் கம்பெனியா இருக்கணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சக்சஸ்ஃபுல் ஆகினா தான் கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆக முடியுங்கிற பிலாசபியை புரிஞ்சவங்க. அதுதான் இன்னைக்கு வெஸ்டீஜனுடைய பிலாசபி. அதனால நம்ம சொல்றோம் இந்தியா சக்சஸ் லைஸ் ஆர் சக்சஸ். ஸோ லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிச்சாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்சஸ்ஃபுல் ஆனாலும் கம்பெனி சக்சஸ்ஃபுல் அப்படி. அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வெஸ்டீஜ்ல அதனுடைய அந்த மையத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனி வெஸ்டீஜ். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயமா இருந்தா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து உடனே அது கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இன்னைக்கு
எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட்ரிக்கா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க டிஸ்ட்ரிபியூட்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களையும் எடுப்பாங்க. அதுதான் கம்பெனியினுடைய கோர் வேல்யூஸ்ல இருக்கு. அந்த முடிவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை ஃபோக்கஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துருக்கு. ஜூன் 2, 2004 2 ஆபீஸ் 2 ப்ராடக்ட் 6 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மேல இருக்காங்க. நம்மளுக்கு 400க்கு மேல ப்ராடக்ட்ஸ் உண்டு. அடுத்து 3000க்கு மேல ஆபீஸ் இந்தியால உண்டு. அண்ட் சாரி, அடுத்து இந்தியால சாதாரணமா நம்ம பல நாடுகள் இருந்து இந்தியாவுக்கு கம்பெனிஸ் வரதை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இந்தியால இருந்து வெளிநாடுகள் போன கம்பெனி வந்து நம்ம விரல விட்டு எண்ணலாம். அந்த வகையில பார்த்தோம் டைரக்ட் செல்லிங்ல கண்டிப்பா விரல விட்டு எண்ணலாம். அந்த வகையில நம்ம பாக்குறப்ப இன்னைக்கு நம்ம இந்தியால இருந்து ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு நம்ம பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாள், சவுதி அரேபியா, யுஏஇ, கானா, பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இனியும் ஒரு சில நாடுகள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 2020 நம்ம மேனேஜிங் டைரக்டர் சார் பாலி சாருடைய விஷன் என்ன அப்படின்னா 2020 வெஸ்டீஜ் 50 நாடுகள்ல இருக்கும். வெஸ்டீஜ் 50 நாடுகள்ல 2020 இருக்கணும். அண்ட் அந்த நேரத்துல கம்பெனியுடைய டர்ன் ஓவர் 20,000 கோடி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வெஸ்டீஜ்ல இப்ப வந்து நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனியினுடைய வரிசையில 38வது பெரிய கம்பெனி வெஸ்டீஜ். 38வது பெரிய கம்பெனி வெஸ்டீஜ். அண்ட் 2025 வெஸ்டீஜ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய 10 கம்பெனிஸ்னுடைய வரிசையில இருக்கும். 2025 வெஸ்டீஜ்ல வந்து 1 லட்சம் கார் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கொண்டு வரணுங்கிறதான் கம்பெனியினுடைய மேனேஜ்மென்டுடைய விஷன். ஸோ எப்பவுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டெவலப் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இன்னும் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அவங்களுடைய லைஃப்ல வெஸ்டீஜினுடைய விஷன் அவங்களுடைய லைஃப்ல ரியாலிட்டி வெஸ்டீஜுடைய விஷன் டு ஹெல்ப் பீப்புள் லிவ் a life of economic independence in their own terms. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வெஸ்டீஜை நம்பி பிசினஸ் பண்ண வந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வெஸ்டீஜ் இருக்கணுங்கிறதான் வெஸ்டீஜ் மேனேஜ்மென்ட் விஷன். அந்த விஷன் நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட்ரிக்கா உள்ளதுனாலே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல பெரிய சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த 7 ஆயுதங்கள், முதல் ஆயுதம் ப்ராடக்ட், 2வது ஆயுதம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளான், 3வது ஆயுதம் நம்மளுடைய டூல்ஸ், 4வது ஆயுதம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், 5வது ஆயுதம் நம்மளுடைய அப்ளைன் அண்ட் ஸ்பான்சர் சப்போர்ட் சிஸ்டம், 6வது ஆயுதம் வெஸ்டீஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஃபெசிலிட்டிஸ், அண்ட் 7வது வந்து எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 7 ஆயுதங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா 7 வெப்பன்ஸ்க்கு உண்டான ஷார்ட் ஃபார்ம் 7W அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. 7W. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த 7 ஆயுதங்களை பயன்படுத்ததான் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்மளுடைய லீடர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு இன்கம் இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்றப்ப நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமான ஆட்களா இருந்தாங்க. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் இருந்தது, அந்த ட்ரீம் இருந்தது, அவங்க லைஃப்ல என்ன வேணுங்கிற ஒரு விஷன் அவங்களுக்கு இருந்தது, ஆனா அந்த கமிட்மெண்ட் இருந்தது இல்லைங்களா? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, ரோட் மேப் டு மாஸ்டரி. அவங்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் கிளியரா இருந்தது, நாலேஜ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, சப்போர்ட் சிஸ்டம் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க, அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் ஆக்ஷனோட ஒர்க் பண்ணாங்க. இந்த 5 விஷயங்கள் இருந்தது. இந்த 5 விஷயங்களை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அதனாலதான் அவங்களுக்கு வந்து க்ரோயிங் இன்கம் தொடர்ந்து அவங்களுடைய வருமானம் கூடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச அல்லது அவங்களுடைய கனவு வீட்டுல அவங்க தங்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டோட்டல் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியான வீடு அவங்களால வாங்க முடிஞ்சது, அல்லது கட்ட முடிஞ்சது. அடுத்து இன்னைக்கு சாதாரணமா ஒரு சாதாரண இந்தியனுக்கு வந்து ஆல்டோ காரு லக்ஸரி தான். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்மளுடைய லீடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள கார் தான். அதுலயும் பென்ஸ், BMW, ஆடி, ஜாகுவார், ரேஞ்ச் ரோவர், வோல்வோ அப்படின்னு உலகத்துல உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய காருகளை
சரிங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள கார்களை ஆல்ரெடி 200 பேருக்கு மேல வெஸ்டீஜ்ல வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து வண்டர்ஃபுல்லான சூப்பரான பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் ஸ்கூல்ஸ், பெஸ்ட் காலேஜஸ் இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுல உலகத்துல மிகப்பெரிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுது. ஒரு காலத்துல இந்த 4 விஷயங்களும் பண்றது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேனால ஒருபோதும் யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா? வருமானம் எப்பவுமே வரவும் செலவுக்கும் கரெக்டா தான் ஒரு மிடில் கிளாஸ் மேனுக்கு இருக்கும். வீட்டுக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல வாழணும். அண்ட் ஒரு கார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ட்ரீமா தான் இருந்தது. அண்ட் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு செலவு பண்றப்ப வேற எதுவுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது பண்ணா குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பெஸ்டா கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு காலத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்க ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தாங்க. வெஸ்டீஜ் ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுவேங்கிறதுல ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. வெஸ்டீஜ் பிசினஸ்ல முழுக்க போக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய லைஃப்ல ரியாலிட்டியா நடந்தது. அப்ப அது அவங்களுக்கு நடந்திருக்குன்னா அது உங்களுக்கும் நடக்கும். எப்படி? அவங்க என்ன பண்ணாங்களோ அதுவே நீங்க பண்ண உங்களுக்கும் நடக்கும். அவங்க எப்படி அவங்களுடைய இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டி ஆக்குனாங்களோ, இப்ப இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கும் ஆசை இருக்கு. இதெல்லாம் எனக்கும் வேணும். நல்லா தொடர்ந்து வரக்கூடிய கை நிறைய சம்பாதிக்கணும். பேங்க்ல எப்பவுமே பேலன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும். வீட்டுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 1, 2 கார் இருக்கணும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கி கொடுக்கணும். அண்ட் குழந்தைங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல், சந்தோஷம் நிறைஞ்சு எல்லா சகல வசதிகளோட உள்ள ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கொடுக்கணுங்கிறது ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு வெஸ்டீஜ் லீடர்ஸால அது முடிஞ்சிருக்குன்னா இந்த விஷயம் உங்களாலேயும் முடியும். எப்படி அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேக்ரவுண்ட்ல போய் கம்பெனி ரிசர்ச் பண்ணி பார்க்கறப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெஸ்டீஜினுடைய சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ வெஸ்டீஜினுடைய சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணா டெஃபினெட்லி உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாற்றங்கள் நடக்கும். ஸோ வெஸ்டீஜ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா சாட் பாக்ஸ்ல சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க டைப் பண்றது எல்லாமே பாக்குறேன். பட் எல்லாருடைய பேர் எடுத்து சொல்ற முடியாது. ஏன்னா நம்ம 1000 பீப்புளுக்கு மேல இருக்கோம். ஸோ ஜஸ்ட் தான் உங்களுடைய சேட் மெசேஜஸ் எல்லாம் பாக்குறேன். அண்ட் சேட் மெசேஜ் போட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சேட் மெசேஜ் போடாம இருந்தாலும் பரவாயில்ல. பட் உங்களுடைய முழுக்க முழுக்க இந்த ட்ரைனிங்ல உங்களுடைய அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜ்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜனுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டீஜ்ல நம்மளுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், பிசினஸ் சிஸ்டம், சக்சஸ் சிஸ்டம் உண்டு. நம்மளுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பழக்கங்கள் இருக்கு. அவங்களுடைய பழக்கங்கள் தான் அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்கு. அந்த பழக்கங்களை தான் நம்ம வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெஸ்டீஜினுடைய சிஸ்டமை நீங்க உங்களுடைய பழக்கம் ஆக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் நோக்கி போக வேணாம். சக்சஸ் எப்பவுமே உங்க விட்டு போகவே போகாது. ஸோ வெஸ்டீஜினுடைய சிஸ்டம் நம்மளுடைய பழக்கமாகும். 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ். வெஸ்டீஜினுடைய சிஸ்டத்துல 7 விஷயங்கள் இருக்கு. அந்த 7 விஷயங்களை நீங்க உங்களுடைய பழக்கம் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தேடி நீங்க போக வேணாம். ஏன் தேடி இப்போ நம்ம கூடவே சக்சஸ் இருக்குன்னு நம்ம தேடி போக வேண்டியது இல்லை இல்லைங்களா? அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ். சரி, இந்த வியாபார சிஸ்டம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்களேன். எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோட ஸ்டார்ட் பண்ணலாம்? யாரோட வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அங்க எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. யாரு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, யாரெல்லாம் சிஸ்டமா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் பிசினஸ்ல ஜெயிச்சுவாங்க. அப்ப இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதவங்க, வெஸ்டீனுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதவங்க சக்சஸ்ஃபுல் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதவங்க சக்சஸ்ஃபுல்லா மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு பிசினஸ் கஷ்டமா இருக்கும். சிஸ்டம் ஃபாலோ பண்றது பிசினஸ் ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருந்தா தொடர்ந்து பண்ண மாட்டோம். ஈஸியா இருந்தா தொடர்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் உங்க டவுன்லைன்ஸ்க்கும் பிசினஸ் ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா இருக்கு இருக்கணுமா? ஈஸியா இருக்கணுமா இல்ல கஷ்டமா இருக்கணுமா? சாட்ல டைப் பண்ணுங்க. ஈஸியா இருக்கணும் இல்லைங்களா? ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்.
யாரோ ஒருத்தர் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வேற யாருன்னு எனக்கு இந்த மெசேஜ் வரல. அதனால உங்களுடைய உங்களுடைய இன்டர்நெட் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த பிசினஸ் ஈஸி ஆகணும், உங்களுக்கு ஈஸி ஆகணும்னா ஒரே வழி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சிஸ்டமா ஃபாலோ பண்ண வேண்டாம். கஷ்டமா இருந்தா நம்மளால தொடர்ந்து பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ண முடியலன்னா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டோம். அப்ப வெஸ்டீஜ இல்ல சக்சஸ்ஃபுல் ஆகறதுக்கு ஒரே வழி என்னன்னா சிஸ்டம ஃபாலோ பண்ணணும். சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் கண்டிப்பா வரும். உடனே வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா தொடர்ந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சக்சஸ் உங்களோட தான் இருக்கும். இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் சிஸ்டம ஃபாலோ பண்ணாங்க. சிஸ்டம ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே வெஸ்டீஜ்ல ஜெயிச்சதில்ல. அப்போ நீங்க வெஸ்டீஜ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அது ஒரே வழி நீங்க சிஸ்டம ஃபாலோ பண்ணணும். அப்ப சிஸ்டம ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா ஃபாலோ தி சிஸ்டம்க்கு உண்டான ஷார்ட் ஃபார்ம் FTS அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சாரி. இந்த சிஸ்டம் பல வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் இந்த சிஸ்டம் தான், வெஸ்டீஜ்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நீங்களும் இதே சிஸ்டமா தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த சிஸ்டத்துல நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கிறது ரிசர்ச் பண்ணி அப்படி கண்டுபிடிச்சு அதுல அவங்களுடைய ஃபெயிலியர் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சக்சஸ் தரல அல்லது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஃபெயிலியர் தரலங்கிறத பார்த்து அதை நீக்கி சக்சஸ் மட்டுமே கொடுத்த விஷயங்களை எடுத்து உருவாக்குனது இந்த சிஸ்டம். இது உருவாக்கி இது ஒண்ணுக்கு 100 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இத்தனை லீடர்ஸ் எந்த லீடர்கிட்ட நீங்க கேட்டாலும் எந்த சக்சஸ்ஃபுல்லான லீடர்கிட்ட நீங்க கேட்டாலும் வெஸ்டீஜ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட ஒரே ஒரு லைன் தான் வரும். நம்ம நினைப்ப ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே தருவாங்க, ஒரே லைன் தான் சொல்லுவாங்க, சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க. வெஸ்டீஜ்ல சக்சஸ் ஆறது அவ்வளவு சிம்பிள். வேற எதுவும் பண்ண வேண்டாம். சிஸ்டமை ஃபாலோ பண்றது யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். யாரெல்லாம் சிஸ்டமை ஃபாலோ பண்றோமோ அவங்க சக்சஸ். அப்ப நம்மளும் நம்மளுடைய டவுன்லைன் சிஸ்டமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசினஸ்ல நம்ம தெரியாம கூட எந்த தவறும் பண்ண மாட்டோம். எல்லாம் சரியான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அப்ப சரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்தா கண்டிப்பா ரிசல்ட் வந்துதானே ஆகணும். அப்ப நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றப்போ நம்மளுடைய பேசிக்கான ஒரு ரூலை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். நம்ம ஒரு செடி நடுறோம், அது ஆரோக்கியமா வளரணும்னா எப்பவாவது தண்ணி ஊத்துனா போதுமா இல்ல டெய்லி தண்ணி ஊத்தணுமா? ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். நம்ம ஒரு செடி நட்டாச்சு அது ஆரோக்கியமா வளரணும்னா எப்பாவது தண்ணி ஊத்துனா போதுமா அல்லது டெய்லி தண்ணி ஊத்தணுமா? டெய்லி இல்லைங்களா? எப்பாவது தண்ணி ஊத்துனா அது கருகி போயிடும். அதே மாதிரிதான் இந்த வியாபாரம் உங்களுக்கு டெய்லி நீங்க இந்த வியாபாரம் உங்களுக்கு ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா நீங்க டெய்லி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். என்னைக்காவது சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. டெய்லி சிஸ்டம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7 ஸ்டெப்பை டெய்லி ஃபாலோ பண்ண போறோம். வெஸ்டீஜ்ல சக்சஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா டூப்ளிகேஷன், மல்டிபிளிகேஷன். எது டூப்ளிகேஷனா காப்பி அடிக்கணும். எதை காப்பி அடிக்கணும்? நம்ம லீடர்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட காப்பி அடிக்கணும். கம்பெனி வந்து சிஸ்டம் காப்பி அடிக்கணும். இந்த 2 விஷயத்த நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம மீட்டிங் ட்ரைனிங் தொடர்ந்து வரணும். சிஸ்டம் நம்ம டூப்ளிகேட் பண்ண யாரெல்லாம் தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங் வராங்களோ அவங்க எல்லாம் சிஸ்டமா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம டீம்ல உள்ளவங்க இல்ல எந்த அளவுக்கு நிறைய பேர் சிஸ்டமா ஃபாலோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிசினஸ் வேகமா வளரும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீம்ல நிறைய பேரை சிஸ்டமா ஃபாலோ பண்றவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள டீம்ல பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள மீட்டிங் ட்ரைனிங் உட்கார வச்சீங்கன்னா அவங்களும் சிஸ்டமா ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க டவுன்லைன்ஸ் உங்க டீம் மெம்பர்ஸ் சிஸ்டமா ஃபாலோ பண்ண அதுக்கு ஒரே வழிதான். நீங்க எந்தெந்த டவுன்லைன்ஸ் எந்தெந்த உங்க டீம் உள்ள டவுன்லைன் லீடர்ஸ பிசினஸ் ட்ரைனிங்ல அல்லது வெஸ்டீஜனுடைய ட்ரைனிங்ஸ்ல தொடர்ந்து உட்கார வைக்கிறீங்களா அவங்க எல்லாம் சிஸ்டத்துல கனெக்ட் ஆயிடுவாங்க, சிஸ்டத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. வெஸ்டீஜ்ல சக்சஸ் வர்றது சிஸ்டம் டூப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன் தான். அந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹவு டு ஸ்டார்ட், எப்படி இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, இந்த வியாபாரத்தை நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஆனா ரிசல்ட் தரக்கூடிய 7 விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம். ப்ராடக்ட்டை செல்ஃப் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு 100% யூஸரா இருக்கணும். இந்த பிசினஸ் யாருது? நம்மளுது. இந்த ப்ராடக்ட் யாருது? நம்மளுது. அப்ப இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய ஆள் யாரு? நம்ம தான் யூஸ் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க நண்பர் ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, சரிங்களா?
உங்களுக்கு உங்களை அடிக்கடி கூப்பிடுறாரு, வாங்க ஹோட்டலுக்கு வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. போவீங்களா போக மாட்டீங்களா? நண்பர் கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம போவோம் இல்லைங்களா? தொடர்ந்து அதுவும் ரொம்ப கட்டாயப்படுத்தினான்னா போவோம். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கூப்பிடுற நண்பர் என்னன்னு தெரியல, அவரு ஹோட்டல் தான், அவர் அங்க சாப்பிடவே மாட்டாரு. அங்க போவீங்க? கண்டிப்பா போக மாட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த ப்ராடக்ட்ட, இந்த பிசினஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுது. உங்க ப்ராடக்ட், உங்க பிசினஸ் நீங்க யூஸ் பண்ணலன்னா வேற யாரும் யூஸ் பண்ண போறதில்ல. அப்ப எந்த ஒரு பிசினஸ் மேன், எந்த ஒரு லீடர், யார் ஒருத்தர் அந்த பிசினஸ் பண்றாங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்குண்டான அடிப்படை விதி, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, சிஸ்டத்தினுடைய பாயிண்ட் நம்பர் 1 அல்ல ஸ்டெப் நம்பர் 1, கன்சியூம். நீங்க ஒரு 100% கன்சியூமரா இருக்கும். 100% கன்சியூமர் அப்படின்னு என்னன்னா, உங்க வீட்டுக்கு தேவை, உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் தேவையான ப்ராடக்ட் வெஸ்டீஜ்ல இருந்தா நீங்க வெளியில இருந்து வாங்க கூடாது. உங்களுக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் தேவையான ப்ராடக்ட் வெஸ்டீஜ்ல இருந்தா நீங்க வெளியில இருந்து வாங்கக்கூடாது, வெஸ்டீஜ்ல இருந்தே வாங்கணும். அப்ப ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம். சரிங்களா? சிஸ்டம்ல ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம். அது உங்களுடைய கன்சியூம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, உங்களுடைய சாட் பாக்ஸ் கன்சியூம்னா செல்ஃப் யூஸ் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணணும். அப்போ கன்சியூம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. கன்சியூம் அப்படிங்கிறப்ப சோப்பு, பேஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பிசினஸ்ல நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம். சம்பாதிக்கணும்னா வேலை செய்யணும், வேலை செய்யணும்னா ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம கன்சியூம் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 2 போனோம். ஸ்டெப் நம்பர் 2 ஷேர். நம்ம ஷேர் பண்ணணும். எதை ஷேர் பண்ணணும்? நம்ம ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ, என்ன ஃபீலிங் கிடைச்சதோ, நம்ம யூஸ் பண்ணி கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்க அப்படின்னா நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யார்கிட்டலாம் நம்ம ஷேர் பண்ண முடியுமோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த பிசினஸ் நம்ம பிசினஸ் இல்லைங்களா? இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட். இப்ப நம்ம ஷேர் பண்ணணும்னா வேற யார் ஷேர் பண்ண போறா? இப்ப நீங்க ஒரு 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 கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்க கடை ஆரம்பிச்சு நீங்க உங்களுடைய உற்றார் உணர்வுகிட்ட சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கடை வாங்க, நம்ம கடையில் நல்ல ப்ராடக்ட் இருக்கு, சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க ஒரு டைலரிங் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிற, மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிங்க, என்ன பிசினஸ் ஆரம்பிச்சாலும் உங்களுடைய உற்றார் நண்பர்கள்ட்ட நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ வெஸ்டீஜும் அதே மாதிரி இது உங்களுடைய பிசினஸ் தானே. என்ன ஒரே ஒரு விஷயம் வித்தியாசம், மற்ற பிசினஸ்க்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். ஸோ அவ இந்த பிசினஸ்லயும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணி, நான் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நம்மளுடைய பிசினஸ் பத்தி, ப்ராடக்டை பத்தி தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வாங்குவாங்க, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பேருக்கு தான் வாங்க போறாங்க. அப்ப நிறைய பேருக்கு நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணலாமா? ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து உங்களுடைய சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, ஷேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்படியே ஷேர் பண்றப்போ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ப்ராடக்ட் மெடிசன்ஸ் கிடையாது, நம்ம மருந்து வைக்கல, நம்ம மெடிக்கல் ஷாப் கிடையாது, நம்ம டாக்டர்ஸும் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடியவங்க பேஷண்ட்ஸும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் யாருக்கு? எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஊட்டச்சத்துக்கள் அடங்கின ப்ராடக்ட்ஸ். எதுக்காக? நம்மளுடைய உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறைய சரி பண்றதுக்காக. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களுடைய பற்றாக்குறை இருந்ததுன்னா அது சரி பண்றதுக்கு தேவையான ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்துருவோம். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆரோக்கியம் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். சின்ன சின்ன ஹெல்த் வீக்னஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆரோக்கியம் உள்ளவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க தொடர்ந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. சின்ன சின்ன ஹெல்த் வீக்கா உள்ளவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஹெல்த்தி ஆயிடுவாங்க. சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க டாக்டர்கிட்ட மெடிசன் எடுத்துக்கிறாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா மெடிசன் அந்த வியாதியை குணமாக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ்ல உள்ள நியூட்ரிஷன் இது ரெண்டுமே சேர்ப்ப அந்த நோயில அந்த பிரச்சனை இல்லை அவங்க சீக்கிரமா வெளியில வர முடியும்.
ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறது ஒன்றும் தப்பல. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய டாக்டரோட கன்சல்ட் பண்ணதுனால, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒத்துக்காதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கறது பெட்டர். மற்றபடி யாருக்கு வேணாலும் இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஷேர் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3 வந்து ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட். சிம்பிளா வச்சுக்கோ, நேம் லிஸ்ட். பேர்லயே இருக்கு, நேம் லிஸ்ட். அப்ப லிஸ்ட் எழுதணும். அப்ப ஸ்டெப் நம்பர் 3 வந்து லிஸ்ட். ஸ்டெப் நம்பர் 1 வந்து கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட். நம்ம லிஸ்ட் எழுதணும். யாருடைய லிஸ்ட் எழுதணும்? நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, யாருக்கெல்லாம் இந்த பிசினஸ் பத்தி சொல்லலாமோ அவங்களுடைய லிஸ்ட் எழுதணும். லிஸ்ட் எழுதுறப்போ மினிமம் ஒரு 300 பேருடைய லிஸ்ட் வச்சு அதுதான் ஆரம்பிக்கணும். ஏன் லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா ஸ்டார்ட் பண்றோம், நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெரிஞ்சவங்களோட தான் பிசினஸ் பண்ண போறோம். அது நம்ம டக்கு நம்ம மைண்ட்ல ஒரு 5 பேர் 10 பேர் வரும். அந்த 10 பேர் நம்ம போய் பார்ப்போம். பார்த்தோன்னே என்ன ஆகும்? அதுல ஒரு 2 பேரு நான் ப்ராடக்ட் வாங்குறேங்க அப்படிம்பாங்க. ஒரு 2 பேரு சொல்லுவாங்க நான் பிசினஸ் பண்றேன், நான் யோசிச்சு சொல்றேன்பாங்க. இனி ஒரு 4 பேரு இல்ல நான் கொஞ்சம் யோசிக்கணும், நான் பேசிட்டு சொல்றேன், வீட்டுல பேசிட்டு சொல்றேன்பாங்க. இனி ஒரு 2 பேர் வந்து இல்லைங்க எனக்கு டைம் இல்லைங்க நான் வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அப்ப கடைசியில பார்த்து இந்த 10ல 2 பேரும் 3 பேரும் தான் ரெடி ஆயிருக்காங்க. நம்ம யோசிப்போம், ஐயோ 3 பேர் தானே ஆச்சு, என்ன பண்றது அப்படின்னு யோசிப்போம். அங்கேயே ஸ்டக் ஆயிரும். அடுத்து யாரை பார்க்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் நடக்குது, அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, அல்லது உங்க வீட்டுடைய கிரக பிரவேசம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும் உங்க வீட்டுல. சரிங்களா? இதெல்லாம் வெஸ்டீஜ்ல சம்பாதிச்சு இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் நடக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லிஸ்ட் எழுதுவோம் இல்லையா? இன்விடேஷன் கொடுக்குறப்ப லிஸ்ட் எழுதுவோம் இல்லையா? 1000 பத்திரிகை எழுதிச்சது. லிஸ்டே எழுதாம பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சா நம்மளால கண்டிப்பா ஒரு 100க்கு மேல கொடுக்க முடியாது. 900 பத்திரிகை வீட்டுல தான் இருக்கும். லிஸ்ட் எழுதி அந்த 1000 பேர் யாரும் லிஸ்ட் எழுதி எப்போ யாருங்க போய் பார்க்கணும், எங்க போய் பார்க்கணும், அதுக்கு அந்த லிஸ்ட் எடுத்தனால பிளான் போட முடியும். பிளான் போட்டா தான் நம்ம அவங்கள போய் பார்த்து இன்வைட் பண்ண முடியும். இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா லிஸ்ட் எழுதும். இந்த புதையல் கண்டுபிடிக்கணும்னு என்ன வேணும்? இந்த பழைய அந்த படங்கள்லாம் இருக்கும், அந்த புதையலை தேடி போவாங்க. அந்த புதையலை கண்டுபிடிக்க இந்த ஹீரோயின் வில்லன் டீமுக்கு இடையில சண்டை நடக்கும். எதுக்கு சண்டை நடக்கும் அப்படின்னா, புதையலுக்காக இல்ல, அந்த மேப்புக்காக சண்டை நடக்கும். ஏன்னா அந்த மேப் யார் கையில இருக்கோ அவங்களால ஈஸியா அந்த புதையலை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்களா? அதே மாதிரி உங்க வெஸ்டீஜ்ல உங்க சக்சஸுக்கு உண்டான மேப் தான் லிஸ்ட். அதனால மினிமம் 300 பேருடைய லிஸ்ட் எழுதி ஆரம்பிங்க. அதுக்கு மேல வந்து அவ்வளவு நல்லது. இந்த அளவுக்கு லிஸ்ட் பில்ட் பண்றீங்களா அந்த அளவுக்கு நல்லது. அப்படி லிஸ்ட் எழுதுறப்ப இவர் வருவாரா, இவர் மாட்டாரா, இவர் ஜாயின் பண்ணுவாரா, இவர் ஜாயின் பண்ண மாட்டாரா, இவர் வாங்குவாரா, இவர் வாங்க மாட்டாரா, அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காதே. வரணுமா வேண்டாமான்னு யாரும் முடிவு பண்ணும்? அது அவர் தான் முடிவு பண்ணும். யாரை கூப்பிடுறீங்களோ அவங்க தான் முடிவு பண்ணும். வாங்கணுமா வேண்டாமான்னு யார் முடியணும்? அவர் தான் முடிவு பண்ணும். வேணுமா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணா அவர் தான் முடிவு பண்ணும். அவர் எடுக்க வேண்டிய முடிவை யோசிச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வேலை லிஸ்ட் எழுதி அவங்கள மீட்டிங் இன்வைட் பண்றது. இல்லைங்களா? மிச்சம் எல்லாம் அவங்க கையில இருக்கு. நாம இன்வைட் பண்றோம், ஒரு ஆள் விடாம அத்தனை பேரும் இன்வைட் பண்றோம். பிசினஸ் வேண்டான்னு சொல்றாங்களா? கஸ்டமர் ஆகுவோம். நமக்கு எல்லாருமே பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி. இல்லைங்களா? நம்மளுக்கு அதுதானே வேணும். பிசினஸ்னா என்ன? ப்ராடக்ட் போகணும். அப்போ பிசினஸ் பண்ணலன்னா பண்றதுக்கு டைம் இல்லை, விருப்பம் இல்லை. பரவாயில்ல, நம்மகிட்ட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட் எடுக்கிறப்போ இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்களா? அந்த சந்தேகம் இருக்கவே கூடாது. பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா யாரு நல்லா பண்ண மாட்டாங்க அல்லது நல்லா பண்ணுவாங்களான்னு யார் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களோ அவங்கதான் ஒருவேளை உங்க டீம்லயே பெஸ்ட் லீடர் அவங்க தான் இருப்பாங்க. அதனால ஒரு ஆள் விடாம எல்லாரையும் அப்ரோச் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் வரல, 2 பேர் வரல அப்படிங்கறதுக்காக ஃபீல் பண்ணாங்க. வரலையா பரவாயில்ல, விடுங்க, நம்ம அடுத்தால பார்ப்போம். நம்ம தான் 300 பேர் லிஸ்ட் எழுதிருக்கோம். 300க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம சிம்பிளா கேட்கறேனே, நம்ம கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும்னா என்ன வேணும்? எவ்வளவு டீம்ஸ் வேணும்? 6 டைரக்டர் லைன்ஸ் வேணும். இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ண வேண்டிய இந்த 6 பேர் நம்மளோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு தேவையான அந்த 6 பேரை தான் கண்டுபிடிக்கணும். 300ல 6 வராதா? 300ல 6 60 வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? யாரோ ஒருத்தர் வரல அப்படிங்கறதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். 6 பேர் இருந்தா அந்த 6 பேரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த 300ல ஷார்ட் 6 60 வரும். அதனால யாரோ ஒருத்தர் வரலைங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க அடுத்து போயிட்டே இருக்கணும். அப்ப அடுத்து போலாமா? அந்த லிஸ்ட் உள்ள எல்லாரையும் கம்ப்ளீட் பண்ண வரையும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷேர், ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூம், ரெண்டாவது ஷேர், மூணாவது லிஸ்ட். இன்னைக்கு இந்த செஷன் முடிச்ச உடனே
300 பேருடைய லிஸ்ட் எழுதுறீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லிஸ்ட் எழுதியிருப்பீங்க நம்புறேன். கம்ப்ளீட் பண்ணலன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் உங்க லெவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. என் லெவல் வந்து கம்பெனியினுடைய நேஷனல் ட்ரைனிங் இருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ. ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன். ஸ்டெப் நம்பர் 4 வந்து இன்விடேஷன். அப்ப லிஸ்ட் எழுதியாச்சு. இப்ப இன்வைட் பண்ணணும். யாரை இன்வைட் பண்ணணும்? அந்த லிஸ்ட்ல எழுதுன 4 பேரை இன்வைட் பண்ணணும். சாரி, இந்த லிஸ்ட்ல எழுதுன 4வது ஸ்டெப் வந்து இன்விடேஷன். லிஸ்ட்ல நம்ம எழுதியிருக்கோம் பாத்தீங்களா 300 பேரு, அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணணும். எங்க இன்வைட் பண்ணணும்? நம்ம வந்து அவங்கள மீட்டிங்ஸ்க்கு இன்வைட் பண்ணணும். அப்ப அந்த லிஸ்ட்ல வந்து டெய்லி ஒரு 3 பேரை நம்ம மினிமம் 3 பேரை செலக்ட் பண்ணணும். எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்? மினிமம் 3 பேரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணணும். அப்ப எத்தனை பேர் இன்வைட் பண்ணணும்? மினிமம் 3 அப்படின்னு நான் சொல்றப்போ நீங்க வெறும் 3 பேர் இன்வைட் பண்ணக்கூடாது. மினிமம் 3 அப்படின்னா நீங்க மினிமத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, மேக்ஸிமத்துக்கு ஒர்க் பண்ணணும். எக்ஸாம் எழுதுறப்போ ஸ்கூல்ல சொல்லுவாங்க 100 மார்க் கொஸ்டின் 35 மார்க் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க வீட்டுல பசங்க எக்ஸாம் எழுத போறப்போ 35 வாங்கினா போதும்னா சொல்லி அனுப்புறீங்க, 100க்கு 100 வாங்கணும் தான் சொல்லி அனுப்புறீங்க. அப்போ பிசினஸ்ல நீங்களும் அப்படிதானே இருக்கணும். அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதுல 3 கீழே குறையக்கூடாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர் இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு 5 கம்ஃபர்டபிள் நம்பரா 5 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 10 கம்ஃபர்டபிள் நம்பரா 10 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 15 கம்ஃபர்டபிள் நம்பரா 15 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 25 கம்ஃபர்டபிள் நம்பரா 25 ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனா என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அத்தனை பேரை நீங்க டெய்லி இன்வைட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்வேன்னா, வெஸ்டீல் பிசினஸ் ரொம்ப சிம்பிளான பிசினஸ். மெதுவாகவும் பண்ணலாம், ஃபாஸ்டாவும் பண்ணலாம். ஆனா எது ஈஸின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டா பண்றது ஈஸி, மெதுவா பண்றதுதான் கஷ்டம். நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், மெதுவாகவும் பண்ணலாம், வேகமாவும் பண்ணலாம். ஆனா ஈஸி வேகமா பண்றது. அப்ப வேகமா பண்றதுக்கு உண்டான ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன? நிறைய பேர் இன்வைட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நிறைய பேர் இன்வைட் பண்ணி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா டீம் பில்ட் ஆகும். இப்ப இன்விடேஷன் வந்து ஒரு கலை. அதை வந்து நம்ம ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த இன்விடேஷனை பத்தின டீட்டெயிலான செஷன் வந்து நம்ம விஐபி வந்து ஹால்ல நடத்துவோம் இல்லைங்களா? அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்க ஊர்ல விஐபி நடக்கிறப்ப கண்டிப்பா நீங்க விஐபி லைவ் செஷனை, அதாவது ஹால்ல நடக்கக்கூடிய மீட்டிங் ஹால்ல நடக்கக்கூடிய விஐபி அட்டென்ட் பண்ணணும். அந்த விஐபி வந்து நம்மளுக்கு டோட்டலா ஒரு 4 hours நடக்கும். பல ஊர்களில் மாறி மாறி பண்ணுவோம். ஸோ சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வர 28 வந்து அட்டென்ட் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஆஃபீஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க டிக்கெட்டை புக் பண்ணணும். ஸோ சென்னை ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா விஐபிக்கு உண்டான டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு விஐபிக்கு இந்த ஒரு புக் தருவோம், விஐபியினுடைய மேனுவல் தருவோம், தென் நோட் பேட் தருவோம், வெஸ்டீஜ் லோகோவில் ஒரு பென் தருவோம். சரிங்களா? ஸோ ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து உங்க ஊர்ல எப்ப விஐபி நடந்தாலும் நீங்க டெஃபினெட்லி அது வந்து நீங்க ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணாலும் நேர்ல வந்து அட்டென்ட் பண்ணணும். உங்க டீமோட, உங்க புது மெம்பர்ஸோட அட்டென்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்வைட் பண்ணணும். ஸோ எத்தனை பேர் இன்வைட் பண்ண மினிமம் எத்தனை பேர் நீங்க இன்வைட் பண்ண போறீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் எத்தனை பேர்? 300 பேர் அல்லது 300க்கு மேல லிஸ்ட் எழுதி இருக்கீங்க இல்லையா? அதுல வந்து எத்தனை பேர் நீங்க மீட்டிங்க்கு இன்வைட் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. 5 10 15. ஆனா அந்த போடுற நம்பரும் நீங்க டெய்லி பண்ணணும். வெரி குட். தேங்க்யூ. 3 எல்லாம் போட்டுறாதீங்க. எனக்கு நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. தேங்க்யூ. ஸோ 4வது ஸ்டெப் வந்து இன்விடேஷன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இன்வைட் பண்றோமோ அந்த அளவுக்கு மீட்டிங் நிறைய பேர் வரப்போங்க. எங்க இன்வைட் பண்ண போறோம்? நம்ம ஹோம் மீட்டிங்ஸ்க்கு இன்வைட் பண்ண போறோம், 1-to-1 மீட்டிங்ஸ்க்கு இன்வைட் பண்ண போறோம், அல்லது 2-in-1 மீட்டிங்ஸ் இன்வைட் பண்ண போறோம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ்க்கு இன்வைட் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து அடுத்து வரக்கூடிய என்ன மீட்டிங்கோ அந்த மீட்டிங்கும் பிசினஸ்க்கு உண்டான அறிமுக வகுப்பு இருக்கு இல்லையா? பிசினஸ்க்கு உண்டான இன்ட்ரோடக்டரி கிளாஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மீட்டிங்க்கு நம்மளுடைய புது ஆட்களை இன்வைட் பண்ண போறோம். ஸோ அந்த மீட்டிங்ஸ்க்கு இன்வைட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன மீட்டிங் நம்ம பொதுவா பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 1-to-1 நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு, பிசினஸை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா நாலேஜ் வந்தாச்சு. அப்ப நீங்க வந்து பிளான் பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க. நீங்க போய் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த பிசினஸை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டீட்டெயிலா அல்லது ஒரு
20 minutes நீங்க வெஸ்டீஜ் பிசினஸ் பத்தி சொல்றீங்க. அல்லது ஒரு 2-in-1 மீட்டிங். 2-in-1 மீட்டிங் அப்படின்னா நீங்க புதுசா அதனால உங்களுடைய லீடருடைய சப்போர்ட், நீங்களும் உங்க லீடரும் போய் உங்க நண்பரை பார்க்கறது 2-in-1 மீட்டிங். அல்லது உங்க லீடர் உங்க வீட்டுக்கு வரப்போ உங்க நண்பர் கூப்பிடுறீங்க, அதாவது ஒரு காமன் பிளேஸ்ல மீட் பண்றீங்க, அது 2-in-1 மீட்டிங். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் அப்படின்னா உங்க வீட்டுல மீட்டிங் பிளான் பண்ணியாச்சு, உங்களுடைய உற்றார் உறவு நண்பர்கள் லிஸ்ட் உள்ளவங்களும் இன்வைட் பண்றீங்க, ஹோம் மீட்டிங்கு இன்வைட் பண்றீங்க. சரிங்களா? இதுல எது பண்ணணும் அப்படின்னா நம்ம 3மே பண்ணலாம். ஆனா எது ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். நிறைய பேருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நிறைய பேருக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிசினஸ் வளரும். இப்போ இப்போ உங்க லீடர் வராரு, உங்க லீடரை கூட்டிட்டு போய் உங்க நண்பரை மீட் பண்றீங்க. லீடர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோ. உங்க நண்பர் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் முடியறதுக்குள்ள ஒரு 45 நிமிஷம், அப்புறம் ஹாய் பாய் போயிட்டு வரேன் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 மணி நேரம் உங்க லீடரோட நீங்க போய் அவங்க லீடருடைய டைம் 1 மணி நேரம் அதுல எடுத்துறீங்க. ஒருத்தருக்கு தான் அந்த மீட்டிங் பண்ணிடுறீங்க. இப்ப எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க? அந்த ஒருத்தர் தான் ஜாயின் பண்ண, அந்த ஒருத்தர் தான் ஜாயின் பண்ண. இப்போ உங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் நடத்துங்க, லீடர் வராரு, அதே 1 மணி நேரம் தான் எடுக்க போறாரு. நீங்க ஒருத்தர் உட்கார வச்சா உங்களுக்கு ஒரு ஜாயின் கிடைக்கும். 5 பேர் மீட்டிங்ல உட்கார வச்சா 5 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பேர் உட்கார வச்சா 10 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுடைய பிசினஸ் ஃபாஸ்டா எங்க வளர போகுது அப்படின்னா ஹோம் மீட்டிங்ஸ். அப்போ ஹோம் மீட்டிங்ஸ் எல்லா வாரமும் மினிமம் 2 ஹோம் மீட்டிங்ஸ் நீங்க பண்ணி ஆகணும். அப்ப 2 ஹோம் மீட்டிங்ஸ் போதுமா? இல்ல, 2 ஹோம் மீட்டிங்ஸ் பத்தாது. அதோட சேர்த்து ஹோம் மீட்டிங் வர முடியாதவங்கள நம்ம அங்க போய் பார்க்கணும். சரிங்களா? அது நம்ம அந்த 2 லிவரேஜுமே எடுப்போம். நிறைய பேரை நம்ம இடத்துக்கு வர வச்சு நம்ம ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணுவோம். வர முடியாதவங்க நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு மீட் பண்ணி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு சொன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண போறாங்க. சோ உங்க லீடருடைய இந்த இடத்துல புதுசா வந்தவங்க அத்தனை பேர் உங்களுக்கு தனியா மீட்டிங் பண்ணாதீங்க, உங்க லீடருடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வளருக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம அந்த 7 ஆயுதங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து நம்மளுடைய லீடர்ஸ், நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் அப்ளைட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இந்த மீட்டிங்ஸ்ல அவங்களுடைய சப்போர்ட்டை நீங்க ஆரம்ப காலத்துல எடுக்கணும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து ரெகுலரா வந்து நம்மளுக்கு ஆன்லைன் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன்ல இந்த பிசினஸ் பத்தின பிளான் ப்ரெசன்டேஷன்ஸ் நடக்குதா? அந்த மீட்டிங்ல நிறைய பேர் உட்காருவீங்க. எந்த அளவுக்கு நிறைய பேர் அந்த ஆன்லைன் மீட்டிங்ல உட்காருங்க, அது இன்னும் ஈஸி இல்லையா? அவங்க வீட்டுல உட்காந்து அட்டன் பண்ணுவாங்க, அவங்க டிராவல் பண்றப்ப அட்டன் பண்ணுவாங்க, அல்லது அவங்க பெஸ்ட் டிராவல் பண்றப்ப அட்டன் பண்றதை விட ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க சொல்றது கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். அப்பதான் அவங்களுடைய கவனம் முழுக்க அந்த மீட்டிங்ல இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மீட்டிங்ஸை கலந்து கொண்டு நம்மளுடைய நோக்கம் தான் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பிசினஸ் பத்தின மெசேஜ் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுலதான் உங்களுடைய போக்கஸ் இருக்கணும். சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான மீட்டிங்ஸ் ஒன்று நீங்க பண்ணுங்க, இல்லை லீடர் சப்போர்ட் எடுத்து பண்ணுங்க, அண்ட் ஆன்லைன்ல உங்கள டாப் லீடர்ஸ் பண்றப்ப அதை யூஸ் பண்ணுங்க. 3மே எல்லாமே நம்ம கலந்து யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே கலந்து எல்லா சைட்ல இருந்து நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தேவையான சப்போர்ட் மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குது அது எல்லாமே யூஸ் பண்ணணும். அப்போ 5வது ஸ்டெப் வந்து மீட்டிங். அப்படி மீட்டிங் பண்றப்போ ரொம்ப முக்கியம், டூல்ஸ் இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. வெஸ்டீஜ் பிசினஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்கும் அந்த டூல்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். டூல்ஸ் இல்லாம இந்த பேப்பர்ல பிரசன்டேஷன் காட்டுறது சும்மா ஏதோ நம்ம வாய்வார்த்தையில சொல்லி இல்லை. வெஸ்டீஜினுடைய டூல்ஸ் கட்டாயம் இருக்கணும். இன்னைக்கு டிஜிட்டல் டூல்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் உங்களுடைய ஃபோன் ஸ்கிரீன் பெருசா இருக்கும், அதை டேப் வச்சிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணலாம். டேப் எல்லாம் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம், லேப்டாப்ஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லாதவங்க நீங்க பிசிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்க லீடர்ஸ் பாருங்க, எப்பவுமே டூல்ஸ் யூஸ் பண்ணதான் பிசினஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் பிரசன்டேஷன் பண்றப்போ, பிளான் பிரசன்டேஷன் பண்றப்போ கண்டிப்பா நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூப்ளிகேட்டிங் த பிசினஸ். ஸோ தட் நாளைக்கு நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு தெரியும், இது இப்படி நானும் பண்ணலாம், இந்த படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி நானும் பண்ண முடியும்னாலும் ஈஸியா பண்ண முடியும்னு அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 6 வந்து டீம் ஒர்க். நம்ம டீமோட ஒர்க் பண்ணணும். நம்ம டீம் யாரும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போனா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம டீமோட அட்டன் பண்ணிட்டு நம்ம டீம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஜாயின் பண்றேன்னு சொன்னவங்க இருப்பாங்க, ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னவங்க இருப்பாங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னவங்க இருப்பாங்க, அதுக்கடுத்து வேண்டான்னு சொன்னவங்க இருப்பாங்க. இந்த 4ல எது உங்களுடைய டீம்? ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னவங்களா, ஜாயின் பண்றேன்னு சொன்னவங்களா, வேண்டான்னு சொன்னவங்களா, அப்புறம் சொல்றேன்னு சொன்னவங்களா? 4மே நம்மளுடைய டீம் தான். சரிங்களா? ஓகே சொன்னவங்க ரெடி ஆயிட்டாங்க, ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னவங்க கன்சியூமர் ஆயிட்டாங்க. நாளைக்கு உங்க பிசினஸ் பண்ண யோசிச்சு சொல்றேன்னு சொன்னவங்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் கிளாரிட்டி வரும், கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது, வீட்டுல கேட்டு சொல்ல வேண்டியிருக்கும். 4வது வேண்டான்னு சொன்னவங்க, பிசினஸ் தானே வேண்டாம்னு சொன்னவங்க, அவங்களையும் கஸ்டமர் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா,
இவங்களை மீட்டிங் வந்து போனவங்கள ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு 12 மணி நேரம் கழிச்சு 12 மணி நேரம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டுட்டு மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்கன்னு நீங்க சொன்னாவே அவங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுவாங்க. அது இப்படி சொன்னாங்களே, இது இப்படி சொன்னாங்க, இது என்ன, இது எப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு உண்டான பதில் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பதில் தெரியலையா உங்க லீடர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. லீடர் ஃப்ரீயா இருக்காரு, அவரை கான்ஃபரன்ஸ் கால்ல எடுத்து கிளியர் பண்ணுங்க. அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ண உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாகும். ஸோ அடுத்த 48 மணி நேரத்துல சரிங்களா, அடுத்த அதாவது மீட்டிங் முடிச்சு 12 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு கால் பண்ணுங்க. 12ல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள கால் பண்ணுங்க. அதுல இருந்து அந்த கிளியர் பண்ணி முடிஞ்சு அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அடுத்த மீட்டிங். இன்னைக்கு ரெகுலரா ஆன்லைன் மீட்டிங் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் மீட்டிங் லீடர்ஸ் நடத்தக்கூடிய ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல உட்கார வைங்க. அடுத்த 48 டைம் முன்ன பின்ன கொஞ்சம் போகலாம், பட் ஆவரேஜ் 48 மணி நேரம் 2 நாள்ல உட்கார வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து மறுபடியும் அடுத்த 72 மணி நேரத்துல உங்க டாப் லீடர்ஸோ அல்லது கம்பெனி ட்ரெயினர்ஸோ அல்லது வேற ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நடக்குதுன்னு அந்த ட்ரைனிங் உட்கார வைங்க. வெரி சிம்பிள். மொதல் மீட்டிங் அட்டன் பண்ணி அடுத்த 10 நாளுக்குள்ள டோட்டலா 3 மீட்டிங் யார் அட்டன் பண்றாங்களோ, 3 மீட்டிங் யார் வராங்களோ அவங்க உங்களுடைய பிசினஸ் பீப்புளா மாறிடுவாங்க. உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படிதான் அவங்களை கண்டுபிடிங்க யார் ஒர்க் பண்ண போறாங்க. வராதவங்க அந்த 10 நாள்ல 3 மீட்டிங் வரலையா அவங்க பிசினஸ்ல ஆக்டிவ் ஆகிறது கஷ்டம், லேட் ஆகும். அப்போ அவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரே வழி 10 நாளுக்குள்ள 3 மீட்டிங்ல இன்னைக்கு ஆன்லைன்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்க. நான் அப்படியே அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 5 பேர் அரேஞ்ச் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த மீட்டிங் கொண்டு வரேன், நான் ஒரு 4 பேர் அரேஞ்ச் பண்ண, நீங்க வந்து பேசுவீங்களா, அல்லது நான் என்ன பண்ணணும், நம்ம அடுத்து எப்படி பண்ணணும்லாம் உங்ககிட்டயே கேட்பாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல், இவங்க ரெடி ஆயிட்டாங்க. உடனே உங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டடா ப்ராடக்ட் வாங்க வைங்க, பிசினஸ் டூல்ஸ் ஸ்டார்டர் பேக் முடிஞ்ச அளவுக்கு வாங்க வைங்க. அடுத்த மீட்டிங்ல அவங்க டீமோட ஆன்லைன் மீட்டிங்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீம் மீட் பண்ணது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். நான் பேசுறது கேக்குதுங்களா, பேசுறது கேக்குதுன்னா கிளியர்னு போடுங்க. ஏன்னா ஹெட்செட் மாத்தினேன், அதனாலதான். தேங்க்யூ. ஸோ அவங்கள வந்து அடுத்த ஆன்லைன் மீட்டிங் நடந்தா அதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அல்லது நீங்க ஒரு டேட் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு டேட் கொடுத்து ஒரு அடுத்து ஒரு 4-5 நாள் ஒரு டேட் கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து ஹோம் மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லுங்க. அந்த ஹோம் மீட்டிங் நடத்துறேன்னு சொன்ன அன்னைக்கு கண்டிப்பா ஆள் இருந்தாலும் இல்லைனாலும், ஆள் கம்மியா இருந்தாலும் போங்க, கூடுதலா இருந்தாலும் போங்க, யாருமே இல்லைன்னா இன்னும் பரவாயில்ல, இவரை போய் பாருங்க, மறுபடியும் இவருக்கு பிளான் சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுங்க, அவரை லிஸ்ட் எழுத வைங்க. சரிங்களா, அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து அவங்களோட பேச 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 அவங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து வர நம்ம சொல்லிட்டு அப்படியே விட்டோம்னா அவங்க வேலை செய்ய மாட்டோம். நம்ம கூட போய் உட்காந்து ஒர்க் பண்ண டீம் ஒர்க் அப்படின்னா நம்ம அவங்க கூட போய் உட்காந்து ஒர்க் பண்ணி ரிசல்ட் எடுத்து கொடுக்கறது தான் டீம் ஒர்க். அந்த லீடர் நம்ம தான் இந்த பிசினஸ்ல நம்மளுக்கு டீம் வரப்ப நம்ம தான் லீடர். அவங்க டெவலப் பண்றது அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்க ரிசல்ட் எடுத்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இது எப்படி பண்ணணும், டீட்டெயிலா எப்படி பண்ணணுங்கிறது நம்ம நான் சொன்ன மாதிரி விஐபில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அது போக நீங்க உங்களுடைய லீடர்ஸ் உடைய கைடன்ஸ் எடுத்து அவங்களோட நீங்க ஒர்க் பண்ண உங்க டவுன்லைன்ஸோட நீங்க என்ன பண்ணணுங்கிறது, உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் உங்க டவுன்லைன்ஸ் நீங்க பண்ண போறீங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ அப். அப்படின்னா ஃபாலோ யுவர் அப்ளை. டெய்லி உங்க அப்ளைனோட கனெக்ட். இந்த பிசினஸ் ஒருபோதும் தனியா பண்ணாதீங்க. இந்த பிசினஸ் நீங்க தனியா பண்ணவே கூடாது. நீங்க உங்க அப்ளைனோட பிசினஸ் பண்ணா அல்லது உங்க டவுன்லைனோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அப்ளைனோட கனெக்ட் ஆகணும். டெய்லி காலையில ஒரு கூப்பிடுவோம். அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, அன்னைக்கு உங்க ஒர்க் என்னென்ன அப்படின்னு அவங்க சொல்லுங்க. மீட்டிங் இருக்குன்னா மீட்டிங், எவ்வளவு மீட்டிங்ஸ், யாரை பார்க்க போறீங்க, எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு பிவி நடக்கும், எவ்வளவு ஜாயினிங் நடக்கும், அவர்கிட்ட சொல்லுங்க. சாயங்காலம் நடந்தாலும் நடக்கலாம்னாலும் ஒரு 5 நிமிஷம் அவரை கூப்பிட்டு இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லுங்க. சரி, எதெல்லாம் நடந்ததும் அதுக்கு ஃபாலோ அப் அடுத்த நாள் அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அவர் சொல்லி தருவாரு. எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் அடுத்தது எப்படி கரெக்ட் பண்ணணும் அவர் சொல்லி தருவாரு. அன்னைக்கு மீட்டிங்கே இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல, காலையில் சொல்லுங்க சார் நீங்க மீட்டிங் இல்ல மேடம், நீங்க மீட்டிங்கே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அவங்க சொல்லி தருவாங்க. அப்ப டெய்லி யோசிச்சு பாருங்க, உங்க லீடர் நீங்க சொல்லி தர்றதுக்கு லீடர் உங்களுக்கு சொல்லி தர்றது கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க சொல்ல அப்படியே பண்ணீங்கன்னா நம்ம பிசினஸ்ல வளர்ந்து வந்துடலாம் இல்லைங்களா. ஸோ அவங்க அந்த கைடன்ஸும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க லீடர் உங்க டவுன்லைன் என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கன்சியூமரா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஜாயின் பண்ண வர ஒரு மீட்டிங் வரதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க.
சிஎன்டி ப்ராடக்ட் பண்ணி விஐபி அட்டன் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கஸ்டமரா ப்ராடக்ட் வாங்குறது ஃபாலோ பண்ணுங்க. வாங்கின பிற்பாடு யூஸ் பண்றாங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ஃபீட்பேக் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து ரீபர்ச்சேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்ளைன் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாவே அவர் வந்து சொல்லுவார், அடுத்து இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றது அப்படியே சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் யாரு ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வெஸ்டிஜில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். அப்ப நம்முடைய 7 ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 கன்சியூம், ஸ்டெப் நம்பர் 2 ஷேர், ஸ்டெப் நம்பர் 3 லிஸ்ட், ஸ்டெப் நம்பர் 4 இன்விடேஷன், ஸ்டெப் நம்பர் 5 ஹோம் மீட்டிங், ஸ்டெப் நம்பர் 6 டீம் ஒர்க் அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஃபாலோ. இந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் தான் நம்முடைய வெஸ்டிஜினுடைய சக்சஸ் சிஸ்டம். இது யார் உங்களுடைய பழக்கம் ஆக்கிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க சக்சஸ் தேடி போக வேணாம், சக்சஸ் உங்களோடவே இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்து வெஸ்டிஜில வந்தீங்களோ அதை விட அதிகமாவே நீங்க உங்க வாழ்க்கையில வெஸ்டிஜ் பிசினஸ் மூலியமா அடைய முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றப்போ நம்ம 7 ஆயுதங்களை பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம கைவசம் உள்ள 7 ஆயுதங்களை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம என்ன ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணணும், என்ன வெஸ்டி சக்சஸ் சிஸ்டம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன ஆயுதங்கள் இருக்கு, என்ன பண்ணணும்னு பார்க்கிறோம். அடுத்து பார்க்க வேண்டியது என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். அது நாளைக்கு இதே டைம், நாளைக்கு நைட் 9 o'clock மறுபடியும் நான் உங்களை இதே மீடியம்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு நைட் லிஸ்ட் எடுக்க மறந்துடாதீங்க. லீடரோட பேசி ஹோம் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சிஸ்டம் இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ வெல். மறுபடியும் நாளைக்கு இதே டைம்ல உங்களை சந்திக்கிறேன். Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you very much. Great, sir. Great. உங்களுடைய cooperation with us is something unparalleled, uncomparable. Thank you so much, sir. Thank you so much. எல்லா சார்பிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பீப்பிள் பார்த்துக்கோங்க, கிரேட் பிரவீன் நமக்காக வந்து இந்த ட்ரைனிங் ஒரு மோர் தேன் 1 hour நாளைக்கு வேற தரப்போறாரு. ஸோ கரெக்டா 1000 பேருக்கு உள்ளதா இருக்க முடியும். யாரெல்லாம் சின்சியரா இருக்கீங்களோ, ஏன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9:45 இருந்து நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ சின்சியரா இருக்காங்க, முதல்ல உள்ள வந்துருங்க. அதான் ஐ கேன் டெல். ப்ளீஸ் கம் பிஃபோர் இட்செல்ஃப். முதல்லயே ஆரம்பிச்சிருங்க. 8:50 8:55 வந்துருங்க. ஸோ தட் யூ தி சின்சியர் பீப்புள் வில் கெட் தி பிளேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு திருப்பி சந்திப்போம். சந்திக்கிறதுக்கு முன்னாடி அகைன் எப்பவும் சொல்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இஸ் அவர்